Hello, good morning children. So நம்ம இன்னைக்கு exercise 2.3 introduction to linear polynomials பண்ண போறோம். இந்த ஸ்டார்ட் பண்ண முன்னாடி let me tell you that exercise 2.3, 2.4 and 2.5 word problems கொடுத்திருப்பாங்க. அந்த word problems வச்சு நம்ம ஒரு pattern find out பண்ணணும். அப்போ அந்த pattern என்ன linear expression கொடுக்குது அதுதான் நம்ம எழுதணும். Okay? So first sum என்னன்னா a student has rupees 500 in her savings bank account. So நம்ம இது வந்து ஒரு சென்டென்ஸா பார்த்துக்கலாம். இங்க இருந்து இங்க. Okay? She gets 150 every month on as pocket money. How much money will she have at the end of every month from second month onwards? Find a linear equation to represent the amount she has in the nth month. அப்படினா pattern எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமா? First a student கிட்ட ஒரு 500 rupees savings accountல இருக்கு. So நம்ம savings accountல எவ்வளவு rupees இருக்கு? அது வந்து 0 monthனு ஸ்டார்ட் பண்ணலாம். first அப்படினா இதுதான் நம்ம டிசம்பர் மந்த்னு வெச்சுக்கலாம். அப்படினா டிசம்பர் மந்த்ல அவ கிட்ட savings 500 rupees ஏற்கனவே பேங்க்ல இருக்கு. ஓகே? இது கொஞ்சம் கீழ எழுதிறேன். So 0 month ல அவ கிட்ட fixed rupees ஒரு 500 இருக்கு. இப்போ அவங்க சொல்றாங்க she gets rupees 150 every month as pocket money. அப்படினா அவருக்கு every month 150 ரூபாய் pocket money கிடைக்குது. அப்படினா அவ பேங்க்ல ஏற்கனவே 500 rupees இருக்கு. So suppose இது டிசம்பர். அப்படினா ஜனவரி அவளுக்கு ஒரு 150 இன்னும் போட்டா அது என்ன ஆயிடும்? 500 plus 150 650 ஆயிடும். So நம்ம இங்க என்ன பண்ணோம்? 500 plus 150 650 ஆயிடுச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்காங்க செகண்ட் மந்த்ல இருந்து அவளுக்கு எவ்வளோ காசு இருக்கும். ஸோ செகண்ட் மந்த் பார்த்துலாம். இது டிசம்பர், இது ஜான் வச்சுக்கலாம், இது ஃபெப்ரவரி வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே அவகிட்ட 650 இருக்கு. கரெக்டா? இன்னும் 150 ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? 800 ஆயிடும். கரெக்டா? ஸோ இங்க நான் இந்த 500 plus 150 ஏன் பண்ணனா, இந்த 500 வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இந்த எல்லா வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் தான் நம்ம இங்க எழுதணும். ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எழுதிட்டேன்னா இதுதான் அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். இந்த 500 கூட என்ன ஆட் பண்ணா நமக்கு 800 வருது? 300. கரெக்டா? ஸோ 500 ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எப்பவுமே எழுதணும். இந்த 500 வச்சு என்ன பண்ணா நமக்கு 650 வரும் plus 150. 500 வச்சு என்ன பண்ணா 800 வரும் plus 300. ஓகே? இப்போ தேர்ட் மந்த்துக்கு போயிடலாம். ஃபெப்ரவரி, மார்ச். ஓகே? இன்னும் அவளுக்கு 150 வரும். ஸோ 800 plus 150 950. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் எப்பவுமே மேலே எழுதிக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணா நம்மளுக்கு 950 கிடைக்கும்? 450. கரெக்ட்? இப்போ இந்த மாதிரி nth மந்த்ல அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மந்த் கூட்டா நீங்க என்ன பண்ணிட்டே இருப்பீங்களா? 150 இல்லை. ஸோ இதுதான் நமது லீனியர் பேட்டர்ன். இந்த லீனியர் பேட்டர்ன் வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த 500 150 நான் எப்படி எழுதலாமா? இப்போ பாருங்க, இங்க நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? 500 ஒன்று நம்பர் இருக்கு, 150. இந்த 500க்கு தான் நான் ஃபிக்ஸ்டா 500 போட்டேன். இப்போ இந்த 150 300 450 எல்லாமே நம்ம 150 டேபிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ 150னா 150 into 1 எழுதலாமா? நான் 150 into 1 150. இப்போ செகண்ட் மந்த் ஆனா 150 வேணும். ஸோ நான் 300 150 into 2 எழுதலாமா? ஏன்னா எனக்கு 150 காமிக்கணும். ஸோ இந்த 300க்கு பதிலாக நான் 150 into 2 எழுதுறேன். இதே மாதிரி 450 நான் 150 into 3 எழுதலாம். Because I want to use this 150. இப்போ linear pattern பாருங்க children. 500 500 500. அப்படின்னா ஃபோர்த் மந்த்லயும் செக் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மந்த்லயும் 500 இருக்கணும். பிளஸ் 150 into first month na 1, 150 into second month na 2, 150 into 3 na இங்கேயும் 150 into என்ன வரணும்? 4. கரெக்டா? ஸோ 150 into 4 என்ன? 150 into 4 600. கரெக்டா? ஸோ 600 plus 500 என்ன? இது 600 வரும். ஸோ 600 plus 500 1100 வரும். செக் பண்ணலாம். 950 அவ பேங்க்ல இருக்கு. அவளுக்கு 150 இன்னும் ஏப்ரல் மந்த்ல கிடைச்சா பாருங்க கரெக்டா 1100 வருது. அப்படின்னா நான் 150 ஆட் பண்ணாமே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இங்க வருது.
500 plus 150 எல்லாத்துலேயும் காமன் இருக்கு. ஸோ இங்கே நான் nth மந்த் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா லீனியர் எக்ஸ்பிரஷன் இஸ் 500 plus 150 into இங்கே என்ன மந்த் இருக்கு அதுதானே இங்கே வருது 202 101 அப்போ என்னன்னா n. So 500 plus 150n is our linear expression. That's all, children. Copy down. Next sum பாருங்க. A rally starts with 120 members. அப்படின்னா ஒரு rallyனா எங்க people are running like a marathon or something. So ஒரு rallyல 120 மெம்பர் இருக்காங்க. Each hour அப்படின்னா one hourல 9 members drop out of the group. அப்படின்னா 9 members ஒரு hourல tired ஆகி விட்டுறாங்க rallyயை. How many members will remain after 1, 2, 3 hours? அப்படின்னா இந்த equationல 1 hour கழிச்சு எவ்வளோ பேர் இருப்பாங்க, 2 hours கழிச்சு எவ்வளோ பேர் இருப்பாங்க கண்டுபிடிக்கணும். Find linear expression to represent the number of members at the nth hour. அதே மாதிரி nth ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ பேர் இருப்பாங்க சொல்லுங்க. ஸோ இது வந்து என்னன்னா இருக்கு, மெம்பர்ஸ் இருக்கு அண்ட் அவர் இருக்கு, கரெக்டா? ஸோ நம்ம அவர் தானே, நம்ம 1 ஹவர்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் வரும் அண்ட் கீழே என்ன வரும், மெம்பர்ஸ். ஸோ நம்ம அதே மாதிரி 0 எடுத்துக்கலாம். 0னா ஸ்டார்டிங்கில் 120 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அப்போ 1 hour கழிச்சு children 1 hour கழிச்சு 9% டெல்லிங்னா each hour 9 members drop. அப்படின்னா 1 hour கழிச்சு 9 members drop ஆயிட்டாங்க. அப்படின்னா 120 minus 9, 120 minus 9 என்ன எழுதணும், 111. ஸோ நான் இங்கே 120 minus 9. இப்போ லாஸ்ட் சம்ல எப்படி 500 ஃபிக்ஸ்டா இருந்துச்சோ இப்போ 120 இங்க ஃபிக்ஸ்டா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹவர்ல 111ல இருந்து இன்னும் 9 மெம்பர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. 111 மைனஸ் 9 என்ன வரும், 102. அப்படின்னா 120ல இருந்து என்ன பண்ணா நம்மளுக்கு 102 வருது, 120ல 18 பேர் போயிட்டாங்கன்னா 102 வரும், கரெக்ட்? இது உங்களுக்கு நான் வேணா கன்ஃபியூசிங்காக இருக்குது சைமல்டேனியஸ்லி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது முடிச்சிடலாம். 120லேருந்து ஃபர்ஸ்ட் ஹவரில் 9 மெம்பர்ஸ் போயிட்டாங்க 111, 111லேருந்து 9 மெம்பர்ஸ் போயிட்டாங்க 102, 102லேருந்து 9 மெம்பர்ஸ் போயிட்டாங்க 3. ஸோ 93. ஸோ 3 ஹவர்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 ஹவர்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டு nthக்கு போயிடலாம். ஏன்னா nth நம்பரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். 120 ஃபிக்ஸ்டு. ஸோ நான் 120 எல்லாருலேயும் ஃபிக்ஸ்டுனா 120 எழுதிடுவேன். இப்போ 120 கூட என்ன பண்ணா 111 வரும், ஏன்னா 9 கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ 120 கூட என்ன பண்ணா 102 வரும், 18. 120 கூட 93 எப்படி வரும், நீங்கள் இது ரெண்டுமே மைனஸ் பண்ணிங்கன்னா சில்ட்ரன் உங்களுக்கு இந்த நம்பர் கிடச்சிடும். இது ரெண்டுமே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடச்சிடும். சரியா? அப்படிதான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பேட்டர்ன் பாருங்க சில்ட்ரன். 120 ஃபிக்ஸ்டா இருக்கு, 9, 18, 27. இது பார்க்கறதுக்கு 9 டேபிள்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ 9 9 into 1, 18 9 into 2 எழுதலாம். 9 2s are 18, 27 நான் 9 3s are 27 எழுதலாம். அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல காமனா இருக்கிறது 120 minus 9 into something. ஸோ 120 minus 9 into something தான் காமன். ஃபர்ஸ்ட் மந்த்னா 1, செகண்ட் மந்த்னா 2, தேர்ட் மந்த்னா 3, அப்போ nth மந்த்னா n. ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் 120 minus 9 n. ஓகே. ஸோ நீங்கள் நினைப்பீங்க மேம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ சப்போஸ் மிஸ்ஸு கேட்டாங்கன்னா 7 ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ நீங்கள் 7 ஹவர்ஸ்னா 4th 5th 6th 7th நீங்கள் 93 minus 9 அப்புறம் அந்த வச்சு -9 அந்த ஆன்சர் வச்சு -9 பண்ணாமல் நம்ம 7 ஹவர்ஸ்னா இப்போ இது இந்த காலம் வந்து ஹவர்ஸ்க்கு தானே, அப்படின்னா இந்த எண்ணும் ஹவர்ஸ் தானே, இந்த ஹவர்ஸில் நம்ம 7 ஹவர்ஸ் போட்டுட்டோம்னா 120 minus 9 7s are 63. இது மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். யூ டோன்ட் ஹாவ் டு கீப் ஆன் டூயிங். அதனால தான் இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காப்பி பண்ணிக்கோங்க.
Third sum, suppose length of a rectangle is 13 centimeter. So length 13 centimeter கொடுத்திருக்காங்க. Find area if breadth is 12. First sum. Second sum breadth is 10. Third sum breadth is 8. அப்படின்னா 3 cases. Find linear pattern representing the area of the rectangle. So நமக்கு இப்போ rectangle சொல்லிருக்காங்கன்னா நம்ம rectangle வரைஞ்சி பார்க்கலாம். இதுதான் நமது ரெக்டாங்கிள். இதில் ஃபிக்ஸ்டு வந்து என்னன்னா லென்த் வந்து 13 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் பிரெத்து வந்து வேறு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிரெத்து வந்து 1 டைம் 12 இருக்குது, 1 டைம் 10, 1 டைம் 8. ஸோ நான் இங்கே லென்த்து, பிரெத்து அண்ட் ஏரியா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்து மாறலைன்னா அதுதான் ஃபிக்ஸ்ட். எல்லா சமயம் பாருங்க ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கு. ஸோ லென்த்து வந்து மாறல, அது 13 சென்டிமீட்டர் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பிரெத்து வந்து 12 சென்டிமீட்டர், செகண்டில் 10 சென்டிமீட்டர் அண்ட் தேர்டில் 8 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்டூ பிரெத், கரெக்ட்? ஸோ 13 இன்டூ 12 பண்ணுங்க. 12 3s are 36, 12 1s are 12 plus 3 50, 156 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா நம்ம இங்கே எப்படி வந்துச்சு நம்மளுக்கு இது 13 இன்டூ 12 பண்ணும். இதே மாதிரி 13 இன்டூ 10 பண்ணால் நம்மளுக்கு ஏரியா வரும் 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே மாதிரி 13 இன்டூ 8 பண்ணால் நம்மளுக்கு 8 3s are 24, 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ பேட்டர்ன் பாருங்க. லென்த்து ஃபிக்ஸ்டாக இருக்குது 13 இன்டூ பிரெத் என்னவோ அது தானே நம்ம போடுறோம். ஸோ பிரெத் இங்கே என்ன இருந்தாலும் நம்ம அதுதான் போடணும். அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து இங்கே 13 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ்டு. ஸோ 13 லென்த்து இன்டூ பிரெத் வந்து என்ன கொடுத்தாலும் நம்ம அதுதான் போட போகிறோம். ஸோ 13b இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். திஸ் இஸ் யோர் லீனியர் பேட்டர்ன். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ fourth sumல suppose length of a rectangular box is 7 and breadth is 11 centimeter. அப்படின்னா இங்க length 7 கொடுத்திருக்காங்க and breadth 11 கொடுத்திருக்காங்க. Find volume if height is 5 centimeter. height வந்து கொடுத்திருக்காங்க, height 5 9 30. இதுவும் 3 கேஸ். Find the linear pattern of rectangular box. இப்போ children rectangular boxனா நம்ம ஒரு box வரைஞ்சிக்கலாம். Suppose this is our rectangular box and volume na நம்மளுக்கு இது 3 காமிக்கணும். length, breadth, height. இப்போ இந்த lengthம் breadthம் பாருங்க ஃபிக்ஸ்டா இருக்கு. மாறுறது வெறும் height தான். ஸோ length வந்து 7 centimeter and breadth வந்து 11 centimeter. இப்போ height தான் மாறிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா ஃபிக்ஸ்டு என்ன? ஃபிக்ஸ்டு வந்து லென்த் அண்ட் பிரெத். ஸோ ஃபிக்ஸ்டு வந்து லென்த் அண்ட் பிரெத். அண்ட் வால்யூம் த ஃபார்முலா என்ன சில்ட்ரன்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ பி இன்டூ ஹெச். லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அப்படின்னா லென்த் வந்து 11 அண்ட் பிரெத் வந்து 7னா நம்ம லென்த் இன்டூ பிரெத் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னா நான் திருப்பி லென்த் இன்டூ பிரெத் பண்ண வேண்டாம். லென்த் 11, பிரெத் 7, ஸோ 77. ஸோ இதோட ஆன்சர் 77. இது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ நான் லென்த் அண்ட் பிரெத் சேர்ந்து 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிடுறேன். ஏன்னா 2 வாட்டி சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ணுறோன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபிக்ஸ்ட். ஆனால் என்ன மாறுது? ஹைட் மாறிட்டே இருக்கும். அதனால வால்யூமும் மாறும். இப்போ ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர், அப்போ 9, அப்புறம் 30. ஆனால் இது வந்து நம்மளது ஃபிக்ஸ்டு. இப்போ வால்யூம் கேட்டாங்கன்னா நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? லென்த் இன்டூ பிரெத் ஆல்ரெடி இருக்கு. ஸோ எல்பி ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. வெறும் ஹெச் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 77 இன்டூ 5. 5 7s are 35, 5 7s are 35, 38. ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் 3 வாட்டி ஆயிடுச்சுல. இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர், இங்கே ஒரு சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கியூப். அதே மாதிரி 9 7s are 63, 9 7s are 63 plus 6, 69. அப்புறம் 13 7s are
91, 13 sevens are 91 plus 9, 101. Children, ஏதாவது மல்டிப்ளிகேஷன்ல மிஸ்டேக் இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம், இங்க LB into 5 பண்ணு, இங்க LB into 9 பண்ணு, இங்க LB into 13 பண்ணு. அப்படின்னா LB வந்து காமன். அப்படின்னா இதுக்கு நான் லீனியர் பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா LB is fixed. ஸோ நான் LBக்கு ஆன்சர் எழுதிடுறேன், எது ஃபிக்ஸ்டோ இன்டூ H. ஏன்னா H மட்டும் தான் மாறுது, இது மாறவே இல்லை. ஸோ வால்யூம் இஸ் 77 H சென்டிமீட்டர் கியூப்ல தான் ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் மை லீனியர் பேட்டர்ன். லெட் அஸ் கோ டு லாஸ்ட் சம். Last sum, Sarita is reading a book of 500 pages. So Sarita வந்து ஒரு புக் படிக்கிறா, அதுல 500 pages இருக்கு. ஸோ இது வந்து என்ன, fixed. She reads 20 pages every day. ஒரு நாளும் அவ 20 பேஜ் மட்டும் தான் படிக்கிறா. How many pages will be left after 15 days? அப்படின்னா இப்போ 15 days கழிச்சு அவ எவ்வளோ படிச்சு முடிச்சிருக்கா, இன்னும் எவ்வளோ படிக்கணும். Means what she has finished is okay. எவ்வளோ pages left இருக்கு அவளுக்கு அது முடிக்க. இப்போ express this as linear pattern. ஸோ இப்போ இந்த pages பற்றி இருக்கு. ஸோ நம்ம first pages எழுதிடலாம், ஏன்னா அதுதான் fixed 500 pages. And every dayனா days கணக்கு பார்த்துக்கலாம். சப்போஸ் இன்னைக்கு தான் 0 day, இன்னைக்கு தான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்படின்னா 1 டேக்கு அப்புறம் எவ்வளோ பேஜஸ் இன்னும் இருக்கும் பாக்கி. ஏன்னா 500ல தான் அவன் 20 பேஜஸ் படித்து முடிச்சிட்டாரு. அப்படின்னா பேஜஸ் லெஃப்ட் டு ரீட் இஸ் 480. கரெக்ட். திருப்பி செகண்ட் டே இன்னும் அவன் 20 பேஜஸ் முடிச்சிருப்பான். ஸோ 460. அப்புறம் தேர்ட் டே இன்னும் அவன் 4 பேஜஸ் முடிச்சிருப்பான். இந்த மாதிரி 15 டேஸ் கழிச்சு எவ்வளோ பேஜஸ் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 15 வரைக்கும் போகவே மாட்டேன். நான் லீனியர் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்டில் 15 போட்டால் 15 டேஸ் கழிச்சு எவ்வளோ பேஜஸ் இருக்குது படிக்கிறதுக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது பேட்டர்ன் போட்டோமா. இப்போ இது 500 வச்சு தான் நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் சம்மில் என்ன பார்த்தோம், 500 வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ நீங்கள் 500 எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ்டு. அண்ட் இது கம்மி ஆகுது, ஜாஸ்தி ஆகுதுன்னா ப்ளஸ் போடணும், கம்மி ஆகுதுன்னா மைனஸ் போடணும். இப்போ 500 minus 2080 480 வரும். இப்போ 500 minus what you will get 460, 40 pages. கரெக்ட். 500 minus 440 என்ன, 60. அதே மாதிரி இங்கே என்ன வரும், சரி பேட்டர்ன் அப்புறமா பார்த்துக்கலாம். சில்ட்ரன் இப்போ இது 20 இருக்குன்னா இங்கே 20 இருக்குன்னா இது எல்லாமே 20 டேபிள்ஸில் தான் வரும். ஸோ 20 1s are, இந்த 40 நம்ம எப்படி எழுதலாம், 20 2s are, and 60 நம்ம 23s are எழுதலாம். கரெக்ட். ஸோ 23s are 60, 500 minus 60 கரெக்டாக 440 வரும். கரெக்ட். பார்த்துக்கோங்க, 500 minus 60 440, 22s are 40. ஸோ 500 minus 40 460, 500 minus 20 480. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் டேனா 20 into 1, செகண்ட் டேனா 20 into 2, third டேனா 20 into 3. அப்போ என்னது டேனா 20 into 10, 20. So we have to first find the linear pattern. இப்போ பாருங்க, 15 days கழிச்சு how many pages will be left கேட்டா, இப்போ 15 எந்த காலம்ல இருக்கு, n காலம்ல. ஸோ இந்த n-க்கு பதிலாக நம்ம 15 போடணும். 500 minus 2 into n, இன்டூனா நம்ம ப்ராக்கெட் போடலாம். போர்ட் மாஸ் அக்கார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 500 கரெக்டாக பண்ணுறோம்னா 20 into 15, சாரி 20 into 15 300. ஸோ ஆஃப்டர் 15 days 200 pages will be left to be read. So now you understood the importance of linear pattern, children. 15 days கழிச்சு எவ்வளோ பேஜஸ் இருக்குது, நம்ம இப்போ 20 கம்மி பண்ணிகிட்டே போனால் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இந்த பேட்டர்னால நம்ம அது ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஜஸ்ட் பிகினிங் தான். நீங்கள் 2.4 2.5 இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்கன்னா கேஸ் பேஸ் கொஸ்டினில் இது கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா you will be able to answer. So keep practicing. Thank you.